எவ்வளோ தூரம் போற்றுறோமோ அதே மாதிரி இயற்கையையும் நம்ம போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலம் உருவாகும் போது இங்கு இருந்த விருட்சம் அப்படின்னா இந்த தலம் உருவாகுதுல இருந்து இருக்கக்கூடிய மரங்கள்னு பேர். இந்த மரத்துடைய தன்மை என்னன்னா, இந்த கோயிலுக்கு எவ்வளவோ ஞானிகள் வருவாங்க, எவ்வளவோ சித்தர்கள் வருவாங்க, எவ்வளவோ அருளாளர் வருவாங்க, எவ்வளவோ நாயன்மார்கள் வருவாங்க. அவங்கள் வெளிப்படுத்திய அருளாற்றலையும் இந்த கோயில்ல இருந்து டெய்லி பூஜை பண்ணக்கூடிய அந்த அருளாற்றையும் உள்வாங்கி வளர்ந்த மரம். நம்ம மரம்னா சும்மா தண்ணி ஊற்றி வெயிலில் பட்டு அந்த மூலியமா வளர்ந்த மரம்ன்றதை கடந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அருளாற்றலை விளங்கக்கூடிய ஒரு மரமாக இந்த மரமே இறைவனாக. அதனால தான் இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மரமும் இறைவன் தான். அப்போ உன்னுள்ளும் இறைவன் இருக்கிறான், எதனுள்ளும் இறைவன் இருக்கிறான், இந்த மரம் உள்ளும் இறைவன் இருக்கிறான். ஆனால் நம்மளுடைய ஆயுட்காலம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வயசு அதிகபட்சம். ஆனால் இந்த மரம் வந்து பாருங்க எவ்வளவு பழமையானது. இந்த கோயில் உருவாகும் போதில் இருந்து இந்த மரம் இருக்கிறது. இன்றும் இது பழங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறது. எல்லா இலைகள்லாம் பாருங்க இன்னும் அதே புதுசு மாறாமல் இருக்கு. ஆனால் இந்த மரம் நின்று இந்த கோயில், அதாவது ஞானசம்பந்தர் வந்து இங்கே வாசி தீரவே காசு நல்குகின்ற பதிகம்லாம் பாடி அப்பர் வந்து இங்கே பாடின தலம் இந்த தலம். அவங்களையும் இந்த மரம் பார்த்திருக்கிறது. இன்று நம்மளையும் இந்த மரம் பார்த்து கொண்டிருக்கிறது. இறைவனுக்கு உயிர் இருக்கா அப்படின்னா இறைவன் உயிரோடு உயிர்ப்போடு இந்த மரமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக விளங்குதான் தலவிருட்சம். அதனால நீங்க கோயிலுக்குள்ள போறீங்க, சாமியை பார்க்குறீங்கன்னா வந்து கொஞ்ச நேரமாச்சு இந்த தலவிருட்சத்தினுடைய நிழல்ல உட்காந்து ஜபம் பண்ணுங்க. இல்லையா இந்த மரத்தை தொட்டு உங்க கண்ணை மூடுனீங்கன்னா இந்த மரத்துல இருந்து அந்த ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ள இறங்கி நம்ம உடம்புக்குள்ள இது ஒரு பல்வித நம்மளுக்குள்ள நிறைய வந்து எதிர்மறை சின்னங்கள் நிறைய இருக்கும். அந்த எதிர்மறை சிந்தனைகளை எல்லாத்தையும் மாற்றி நம்மளை நேர்மறை சிந்தனைகளாக மாற்ற வைத்து, பொதுவாக மரத்துடைய தன்மை என்ன அப்படின்னா வருவதை ஏற்று போவதை விட்டு இருப்பதை அனுபவிப்பது தான் ஒரு மரத்தினுடைய தன்மை. அதான் இயற்கையோட தன்மை. ஒருத்தன் வெட்ட வர்றான்னு சொல்லிட்டு போனால் கூட வெட்டிட்டு போட்டுன்னு மரம் நின்றுட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பழம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருக்கேன்னா அதை பிடுங்கிட்டு போகிறான்னா அதையும் கொடுத்துட்டே தான் நிற்கும். அதனால் வருவதை ஏற்று மழை பெஞ்சாலும் வாங்கிக்கும், வெயில் அடித்தாலும் வாங்கிக்கும், தண்ணி ஊற்றலைனாலும் அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உறிந்து கொண்டு கூட இந்த மரம் வந்து உயிரோடு இருக்கும். அதுபோல் வருவதை ஏற்று போவதை விட்டு இருப்பதை இருந்த வண்ணம் அப்படியே அனுபவித்து கிடக்கிறதா வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க பாடம். அந்த மெயினான பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு உயிரோட ஒரு கோயிலுக்குள்ள உயிரோட ஒரு படைப்பாக இருக்கிறது என்றால் அது வந்து இந்த தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய தல விருட்சம் தான். அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் தல விருட்சத்தின் அடியில் உட்காந்து கொஞ்ச நேரமாச்சு சிவநாமம் சொல்லுங்க, இல்லாட்டி ஜபம் பண்ணுங்க, இல்லாட்டி தவம் பண்ணுங்க. அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய ஆற்றல் உங்க உடம்புக்குள்ள போந்து உங்களுக்குள்ள ஒரு அருமையான மாற்றத்தை சர்வ நிச்சயமாக நிகழ்த்தும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மரம் வந்து திருவிழிமிழலையில் இருக்கக்கூடிய தல விருட்சமாக விளங்கக்கூடிய பிலாமரம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.